வெல்கம் டு பிரதாப்ஸ் கிரிக்கெட். இன்னைக்கு ஃப்ரண்ட் ஃபுட் புல் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ புல் ஷாட்டுக்கு என்ன லைன் பார்த்தோம் அப்படின்னா பாடி லைன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் லென்த் என்னன்னா ஷார்ட் பால் அண்ட் பேக் ஆஃப் லென்த். இப்போ பேக் ஆஃப் லென்த் வந்து பேஸ் லேக் ஆஃப் பேஸ் இருந்துச்சுன்னா, பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா பேக் ஆஃப் லென்த்தை கூட நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டில் புல் பண்ணலாம். அண்ட் ஷார்ட் பாலும் நார்மலாக ஷார்ட் பால் புல் பண்ணுவோம். ஸோ லென்த் அதுதான். லைன் வந்து நம்ம பாடி லைனை வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இனிஷியலாக பழைய கட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். அந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரை டிப் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், பவுலர் ரிலீஸ் பண்ணதும் ஹெட் அண்ட் ஷோல்டரை டிப் பண்ணுறீங்க. ஒரு ஃப்ரண்ட் ப்ரெஸ் ஒரு இனிஷியல் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்க. கொடுத்து பால் பிச் ஆகிறத நல்லா பார்க்குறீங்க. ஸோ இந்த ஷார்ட் பால்னு டிசைட் பண்ணதும் உங்கள் ஃப்ரண்ட் ப்ரெஸ்லேருந்தே ஒரு சின்ன ஸ்டெப்பு, பேட் நல்லா ரைஸ் ஆகிருக்கணும், உங்கள் எல்போ நல்லா ரைஸ் ஆகிருக்கணும், டோ ஃபைன் லெக்கு, இங்கேருந்து ஹை டு லோ. உங்கள் பேக் ஃபுட்டு அழகாக பிவர்ட் ஆகணும். பிவர்ட்னா இப்படி லிட்டில் பிட் அழகாக இப்படி ரொட்டேட் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் அடிக்கிறீங்க, லைக் கண்ட்ரி கவ் கார்னர் ஆர் மிட் விக்கெட்டில் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு பிவர்ட் தேவையில்லை, இதுவே போதுமானது. இல்லை நீங்கள் நல்ல கம்ப்ளீஷன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பேக் ஃபுட்டை நல்லா பிவர்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரண்ட்டில் நல்ல ஸ்டாக் ஆகிருக்க வெயிட்டை, இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் இருக்கிற வெயிட்டை அழகாக பிவர்ட் பண்ணும்போது இதை ரொட்டேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் டிப் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட் ப்ரெஸ் அழகாக பண்ணியிருக்கேன், பேட் ரெடியாக இருக்குது. பேட் லிஃப்ட் பண்ணலை, பேட் ரெடியாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணேன், ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணேன், என் ஃப்ரண்ட் ஃபுட்டை மறுபடியும் அலைன் பண்ணேன், பேக் லிஃப்ட் பண்ணியிருக்கேன், டோ ஃபைன் லெக். ஓகேங்களா? இப்போ தேர்ட் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் டேப் மட்டும் பண்ணி காட்டுறேன். கம்ப்ளீட் பண்ணாமல் ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட்டில் டேப் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? உங்கள் டாப் ஹேண்டோட எக்ஸ்டென்ஷன், இந்த பேக் ஃபுட் லிட்டில் பிட் பிவட். இப்போ நான் லைட்டாக டேப் மட்டும் இந்த மிட் விக்கெட் கவ் கார்னர் பக்கம் டேப் பண்ணேன். ஸோ என் பேட்டோட கண்ட்ரோல், டாப் ஹேண்ட் எக்ஸ்டென்ஷன், லிட்டில் பிட் ஆஃப் பிவட். இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டோட வெயிட்டை எப்படி அழகாக பேக் ஃபுட்டு கொடுத்து இப்படி பிவட் பண்ணுறதுன்னு பாருங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த நெட்ஸ் ஹை டு லோ, பேட் ஹை டு லோ. அதே தான் கட்டில் சொன்ன மாதிரியே தான், கன்னத்தில் அரைகிற மாதிரி 5 விரலும் கன்னத்தில் படுற மாதிரி பட்டு கம்ப்ளீட் பண்ணேன்.